ஒரு முஸ்லீம் நாட்டில் இந்து கோயிலே உருவானதில்லை, மோடி சாதித்து விட்டார், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அவருடைய புகழை பேசும், இப்படிலாம் புகழப்படுகிறது. ஏங்க பிச்சை எடுத்த மாதிரி அவன் தானம் கொடுத்த நிலத்துல போய் கோயிலை கட்டிவிட்டு அந்த கோயிலை கட்டுற காசும் அவன் தான் கொடுத்தான். அவங்களுக்கு இடமும் அவன் தான் கொடுத்துருக்கிறான், காசும் அவன் தான் கொடுத்துருக்கிறான். இதுல எனக்கு பெருமைன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பிச்சை எடுக்கிறத பேர் பெருமையா? ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டு வருந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான். இந்த விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனையோட செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் மேல ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் காவல்துறையையும் ஏவி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரோட்ல வர வழியிலெல்லாம் முள்ளெல்லாம் போட்டு வைக்கிறாங்களா வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு, கண்ணீர் புகையை கொண்டு வந்து வீசுறது, ரப்பர் குண்டை வச்சு அடிக்கிறதுன்னு இவ்வளோ அராஜகத்தை பூரா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்து மதத்தின் பெரிய சாதனையை பார்த்தீங்களா? மோடிஜி அபுதாபிக்கே படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வந்த ரேஞ்சுக்கு இங்கே கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காக்கா பிரியாணி துண்ணா உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும், காக்கா குரல் தான் வரும் அப்படின்ற மாதிரி கோமியத்தை குடிச்சா அப்புறம் மூளை எப்படி வேலை செய்யும்? மாட்டு சாணி மாதிரி தான் வேலை செய்யும். இந்து துறவியா காவி உடை கட்டிருக்கிறாரு. ஏங்க காமெடி பண்ணாதீங்க, அவர் ஒரு முஸ்லீமுங்க. பாய் அவரு. ஆமாங்க, பாயை தான் கும்பிட்டு இருக்கிறாங்களா? ஆமாங்க, ஐயர் பூஜை எல்லாம் பண்றாருங்க. அதாவது என்னந்தாங்க, அது ஒரு இஸ்லாமியரின் சமாதியாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா காவி சாயம் பூசி பூசி இன்னைக்கு வந்து நாசிக்ல மட்டும் இல்லை, தெருவுக்கு முனைக்கு முனை ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அங்கேயும் பார்ப்பனர்கள் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு அவர் ஒரு இஸ்லாமியரின் சிலையை வச்சு அதுக்கு தீபாரத்தனை எல்லாம் காமிச்சுக்கிட்டு அதுக்கு வியாழக்கிழமை தான் உகந்த நாள்னு வேற இவனுங்க ஒரு கதையை சொல்லிட்டு ஏமாத்திட்டு திரியிறாங்க. இந்த சாய்பாபா கோயிலுக்கு போற பெரும்பான்மையானவர்களுக்கு அவர் ஒரு இஸ்லாமியர்னு தெரியாது. இல்லை இப்ப எப்படி இருக்குன்னா இவர்கள் சொல்றது அகண்ட பாரதம் வந்துருச்சு, நாங்க வந்து அப்படியே அபுதாபி வரை இனிமே இந்தியாவோட எல்லைக்குள்ள வந்துடும். ஆனா லூசுங்களா, அபுதாபிலாம் வேணாம். பாராட்ட வேண்டியது மோடியே இல்லை, பாராட்ட வேண்டியது அபுதாபி இளவரசரை தான் நம்ம பாராட்டணும். அவருக்கு அவ்வளோ ஒரு டாலரன்ஸ் இருக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ டாலரன்ஸ் இருக்கு. பரவாயில்ல, நீ உன் மதத்தை கும்புறதுன்னா தாராளமாக கும்பிட்டுக்கோ. எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு தான் கேட்டாரு. அதே போலவே தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனையை ஊதி பெருசா ஆக்கணும். இந்தியா கூட்டணி தவறுகிறது, இந்த தருணத்தை மிஸ் பண்ணக்கூடாது. பங்களாதேஷ்ல கொஞ்சம் சீட்டு, பாகிஸ்தான்ல எல்லாம் கொஞ்சம் சீட்டெல்லாம் கூட ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இவிஎம் இருக்குல்ல, அவங்க அது கனவே அதுன்னு அகண்ட பாரதம், பங்களாதேஷ்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், பாகிஸ்தான்ல ஜெயிக்கணும். அதனாலதான் சொன்னேன் 534 தொகுதிக்கு எப்படியும் 585 தொகுதி கூட ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் தாறுமாறாக போயிட்டு இருக்குது. எனக்கு அதே நாளில் இன்னொரு சம்பவம், பிரதமர் வந்து அபுதாபி போகிறார். அங்கே வந்து சுவாமி நாராயணன் கோயில் அதை வந்து திறந்து வைக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கூடுறாங்க, ஒரே செலிப்ரேஷன், கொண்டாட்டம். அப்போ இங்க அயோத்தி ராமர் கோயில் திறந்தது இந்து ராஷ்டிரத்தின் தொடக்கம் வந்து அதை சொல்றாங்க. இந்து தேசியம் பிறந்து விட்டு, ராமராஜ்யம் பிறந்து விட்டது அப்படிலாம் சொல்றாங்க. இனி இந்தியா என்பது ஒரு செக்குலர் கண்ட்ரி இல்லை, இது வந்து ஒரு இந்து தேசியவாதம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற எல்லையை தாண்டி இந்து கோயில் ஒரு முஸ்லீம் நாட்டுக்குள்ள போயிருக்குது. இப்போ இவங்க ஏற்கனவே வந்து இந்தியா இல்லை பாரதம்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ அகண்ட பாரதம் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டாங்களோ. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் நிலத்தில் இந்து கோயில் ஆக்கிரமிச்சிருக்குது, இது ஒரு பெரிய சாதனை. உலகத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு முஸ்லீம் நாட்டில் இந்து கோயிலே உருவானதில்லை, மோடி சாதித்து விட்டார், இது வந்து அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கை உருவாக்கும், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அவருடைய புகழை பேசும், இப்படிலாம் புகழப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கிகளுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூளை வந்து சாணி மூளை. அவர்கள் தண்ணியெலாம் குடிக்க மாட்டாங்க, எப்பவும் கோமியம் தான் குடிப்பாங்க. அப்போ கோமியத்தை குடித்தா ஒரு படத்தில் ஒரு டைலாக், காக்கா பிரியாணி துண்ணா உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும், காக்கா குரல் தான் வரும் அப்படின்ற மாதிரி கோமியத்தை குடித்தா அப்புறம் மூளை எப்படி வேலை செய்யும்? மாட்டு சாணி மாதிரி தான் வேலை செய்யும். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானங்க. அச்சீவ்மெண்ட் தான். இந்து ராஷ்டிராவுடைய இன்னொரு இது அகண்ட பாரதம். படையெடுத்து இவர் போய் நாங்க படையெடுத்தெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லைங்க, எங்களோட சிந்தனை உலகத்தை ஆளும் விஸ்வகுருவாக மோடி மாறி. வேலை என்னன்னா திருடுறது, திருடிட்டு இது வந்து பெரிய அறிவாளி, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த பார்ப்பன கூட்டத்தின் தொடர்ச்சியான வேலையாகவே எப்போதும் இருக்கும். உதாரணத்துக்கு
நாசிக்ல ஒரு பெரிய டீம் வருஷம் பூரா போயிட்டே இருக்காங்களே. கேட்டால் சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாய்பாபா யார்? அவர் ஒரு ஞானி, இந்து துறவி. இந்து துறவியா? காவி உடை கட்டிருக்கிறாரு. ஏங்க காமெடி பண்ணாதீங்க, அவர் ஒரு முஸ்லீமுங்க. பாய் அவரு. ஆமாங்க, பாயை தான் கும்பிட்டு இருக்கிறாங்களா? ஆமாங்க, ஐயர் பூஜை எல்லாம் பண்றாருங்க. அதாவது என்னன்னாங்க, அது ஒரு இஸ்லாமியரின் சமாதியாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா காவி சாயம் பூசி பூசி இன்னைக்கு வந்து நாசிக்ல மட்டும் இல்லை, தெருவுக்கு முனைக்கு முனை ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அங்கேயும் பார்ப்பனர்கள் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு, அவர் ஒரு இஸ்லாமியரின் சிலையை வச்சு அதுக்கு தீபாரத்தனை எல்லாம் காமிச்சுக்கிட்டு, அதுக்கு வியாழக்கிழமை தான் உகந்த நாள்னு வேற இவனுங்க ஒரு கதையை சொல்லிட்டு ஏமாத்திட்டு திரியிறாங்க பாருங்க. இந்த சாய்பாபா கோயிலுக்கு போற பெரும்பான்மையானவர்களுக்கு அவர் ஒரு இஸ்லாமியர்னு தெரியாது. அட்லீஸ்ட் கபீர் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்க, கபீர்தாசர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து இஸ்லாமிய மதமும் இந்து மதம் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னவர். இவர் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னவர்லாம் கிடையாது. இவர் வந்து ஏழைப்பாளையங்களுக்கு சோறு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருந்து கஞ்சி காய்ச்சி அவரால் முடிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது பிற்காலத்தில் ஒரு தர்காவாக மாதிரி, அது ஒரு இயக்கமாக மாதிரி, கடைசியாக முழுக்க ஒரு இந்து கோயில் மாதிரி ஆகி அவருக்கு காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டாங்க. இப்படி திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வந்து புத்திசாலித்தனம். எந்த வெளிநாடுகளில் இந்து கோயில் இல்லை? சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, ஓமனில் இருக்குது, ஏமனில் இருக்குது, இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. இதில் வந்து மோடியின் சாதனை என்ன? மோடியின் சாதனை, ஜெருசலேம் நகரை ஒட்டாமன் சுல்தானேட் போய் கைப்பற்றும் போது என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு சர்ச் இருக்கு, பழைய யூதர்களின் இடிக்கப்பட்ட கோயிலின் ஒரு செவுர் இருக்கு. நகரத்தை கைப்பற்றிட்டாங்க, ஜெருசலேம் நகரத்தை கைப்பற்றிய உடனே அந்த சுல்தான் வந்து என்ன சொல்றாரு, உள்ள வர்றாரு. வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த ரோமன் கேத்தலிக் ஃபாதர் இருப்பார்ல, அவர் சொல்றார், சரி வாங்க, நீங்கள் மத நல்லிணக்கமாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, நல்லிணக்கமாகவே இருப்போம், எங்கள் சர்ச்சிலேயே நீங்கள் தொழுகை பண்ணுங்க, நான் இந்த சைடு ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் இந்த சைடு தொழுகை பண்ணுங்க, மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சுல்தான் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை என்ன சொல்கிறாரு, அது வேண்டாங்க, அது வேண்டாம், நாம் என்ன பண்ணுவோம், உங்கள் சர்ச், உங்கள் மசூதிக்கு உங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது, அங்கே வாங்க, நான் அங்கே தொழுகை நடத்துகிறேன், நீங்களும் அங்கேயே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. என்னங்க நான் இவ்வளோ தூரம் ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் சர்ச்சில் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் முதலில் இந்த ஜெருசலேம் நகரத்தில் இந்த இடத்தில்தான் நான் தொழுகை நடத்தினேன் என்று தெரிந்தால் பிற்காலத்தில் என் நண்பர்கள் அதன் நினைவாக இந்த சர்ச்சை இடிச்சுட்டு அங்கதான் மசூதி கட்டணும்னு யாராவது வருவான், யாருக்காவது அது மாதிரி ஒரு யோசனை வந்துடும். அப்படி வரக்கூடாது, உங்க சர்ச்சை இடிக்கப்படக்கூடாது, அதனால நம்ம இந்த காலி இடத்துல தொழுகை பண்ணுவோம், அங்க என் நண்பர்கள் மசூதி கட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காலி இடத்துல வந்து தொழுகை பண்றாரு. அப்படி தொழுகை செய்த இடம் தான் இன்னைக்கு ஜெருசலேம் நகரில் இருக்கக்கூடிய அந்த அல் அக்ஸா அப்படின்ற மசூதி. பக்கத்திலே வந்து சர்ச் இருக்குதாங்க. அந்த சர்ச் இன்னைக்கு இருக்கு, மூணுமே இருக்குங்க ஜெருசலேம்ல. பழைய சாலமன் கோயில் மொத்தமாக இடிக்கப்பட்டு அப்புறம் இரண்டாவது கோயில் கட்டப்பட்டு, அந்த கோயில் ரோம் படையெடுப்பின் போது தகர்க்கப்பட்டு மிச்சம் ஒரு செவுறு மட்டும் இருக்கு, அதுக்கு பேரே வெயிலிங் வால் அப்படிம்பாங்க, அழுகையின் சுவர் அப்படின்னு. அந்த இடத்துல யூதர்கள் அவங்களுடைய வழிபாட்டை பண்ணுவாங்க. பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சோட மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர்கிட்ட தான் இருக்கு. சர்ச்சை க்ளோஸ் பண்ணி பூட்டுறாங்கன்னா பூட்டி சாவியை வந்து அந்த இஸ்லாமியர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா பாரம்பரியமாக அவங்க தான் அந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த சர்ச்சுக்குள்ள வந்து அந்த சுல்தான் வந்து நாம் தொழுகை செய்தோம்னா பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் நம்ம சுல்தான் தொழுகை நடத்தின இடம், அதனால அங்கேயே ஒரு மசூதியை கட்டுவோன்னு ஒரு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால வேண்டாம், பக்கத்தில் இருக்க காலி இடத்துல பண்ணுவோம் அப்படின்றாங்க. பண்ணி அந்த இடத்துல இப்போ மசூதி இருக்குது. ஸோ சர்ச்சும் இருக்குது, அல் அக்ஸா மசூதியும் இருக்குது, அந்த யூதர்களின் அந்த செவரும் இருக்குது. இல்லைங்க, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, அதெல்லாம் சொல்கிறீங்க. பொதுவாக இப்போ பிஜேபி தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லீம்களுடைய மசூதி இருக்குது, கிறிஸ்தவர்களுடைய சர்ச் இருக்குது. ஆனால் முஸ்லீம் நாடுகளில் இந்து கோயில்களே இல்லை, இருந்ததெல்லாம் இடிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இருக்குங்க, ஓமனில் இருக்குது, ஏமனில் இருக்குன்னு தான் சொன்னேன். அங்கெல்லாம் இன்னும் அந்த கோயில்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் இவ்வளோ இதுக்கு மலேசியா வந்து ஒரு முழுமையான முஸ்லீம் நாடு தான், அங்கே கோயில் இருக்குது. சிங்கப்பூரில்
கோயில் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? என்னவோ புதுசா இவர் தான் முதல்ல சாதிச்ச மாதிரி. அதுவும் இவரா செஞ்சாரு? இல்ல மோடியோட முயற்சியில நடந்தது. ஏங்க அந்த அபுதாபி மன்னர் அவர் 2015 அந்த இடத்த வந்து தானமா கொடுக்குறாரு. அவரா தான் தானமா கொடுக்குறாரு. இஸ்லாமிய அரசு தானமா கொடுக்குது. ஆமா, இஸ்லாமிய அரசு கூட இல்லை, அந்த அபுதாபியோட பிரின்ஸ், அந்த இளவரசர் தான் தானமா கொடுக்குறாரு. அதன் பிறகு அந்த நிலம் வந்து 2018 அந்த குஜராத் அந்த சுவாமி நாராயணா அந்த குழுட்ட கொடுக்குறாங்க, அந்த பாப்ஸ்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதில் கோயில் கட்டணுன்ற வேலையெல்லாம் கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு 700 கோடியிலே கட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க கேட்டால் இங்கே இந்த ராமர் கோயிலுக்கு 1800 கோடி ஆகுன்றாங்க, இன்னும் பாதி கூட கட்டி முடிக்கலன்றாங்க. இன்னும் இங்கே பல சிலைகள், அங்கே ஒரே ஒரு சிலை. இதில் முதல்ல இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை சிலை வணக்கம் என்பது ஹராம் என்று சொல்லப்படக்கூடியது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்துக்கள் வீடுகளிலோ இல்லை கிறிஸ்தவர்களின் வீடுகளிலோ பண்டிகைக்காக சமைக்கப்பட்ட உணவு, அதாவது சாதாரண நாள் அல்ல, ஒரு பண்டிகை அப்படின்னு அதுக்காக நீங்கள் சமைச்சு சாமிக்கு படைச்சு அந்த உணவு இஸ்லாமியத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை சிலைக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன்னு கொடுங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சிலை வணக்கம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மத நாடு. அவர்கள்லாம் வந்து செக்குலர் கண்ட்ரின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அவர்கள் மதம் தான் எங்களுக்கு அரசு, எங்கள் நாட்டின் மதமே இஸ்லாமிய மதம்னு அறிவித்த நாட்டில் அவர்கள் வந்து ஒரு சிலை வணக்கத்திற்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களின் அந்த ரிலிஜியஸ் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து பாராட்ட வேண்டியது மோடியே இல்லை, பாராட்ட வேண்டியது அபுதாபி இளவரசரை தான் நம்ம பாராட்டணும். அவருக்கு அவ்வளோ ஒரு டாலரன்ஸ் இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நீ உன் மதத்தை கும்பிட்றதுனா தாராளமாக கும்பிட்டுக்கோ, உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது வந்து இன்னைக்கு நேற்று அவர்கள் இஸ்லாமியர்கள் இதை கொண்டு வந்ததில்லை. இது வந்து உலகம் முழுவதும் மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவில் குறிப்பாக இந்த இந்துத்துவ பாஜகவும் செய்யும் பரப்புரை தான் வந்து இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள், இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள், கோயிலை இடித்தார்கள் அப்படின்ற தொடர்ச்சியான பரப்புரைன்றது வேணும்னே செய்யப்படக்கூடியது. இது வந்து யார் சொல்றது, நம்ம முகமது நபி காலத்திலிருந்தே அவர் வந்து சொன்னது வந்து அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள்னு அவர் சொன்னது யாரை சொன்னாரு? உலகத்தில் இருக்க எல்லா மக்களையெல்லாம் சொல்லலை, மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த குரேஷி இன மக்களை மட்டும்தான் சொன்னாரு. அந்த குரேஷிகள்கிட்ட தான் சொன்னாரு, இப்படி 360 கடவுள் வச்சிருக்காதரா. அதுக்கப்புறம் சிலைகள் எல்லாம் இடிச்சாங்க. எந்த சிலைகளை இடித்தார்கள்? இந்த குரேஷி மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளை தான் இடிச்சாங்களே தவிர கிறிஸ்தவர்களின் தேவாலயத்தெல்லாம் அவங்க இடிக்கல. அபிசீனியால முழுக்க முழுக்க கிறிஸ்தவ நாடாக இருந்தாங்க முகமது நபி காலத்துல. அங்க போய் சர்ச்சை இடிப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கல. இங்கேயும் இந்தியாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முகமது கோரி, கஜினி போன்றவர்கள்லாம் வந்து கோவில்களை இடிச்சாங்கன்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் இடித்ததுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? அவ்வளோ சொத்து இருக்கு அப்படின்றது. அந்த மதத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியிலெல்லாம் இடிக்கலை. ஏன்னா கஜினி முகமது முதல்ல இந்தியாவுக்குள்ளே வரும்போது தக்ஷசீலா பார்த்துட்டு கோயில் நினச்சிட்டு போய் உள்ளே போய் இடிங்கன்ட்டாங்க. அந்த கோயிலை இடிங்கன்னு சொல்றது காரணமே என்னன்னா, வழிபாட்டு தலங்களில் அந்த காலத்து பேங்க்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு போய் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிங்கன்னா மொத்தமாக லம்பா பணம் கிடைக்கும். அது மாதிரி அந்த காலத்தில் கோயிலை போய் கொள்ளையடிச்சிங்கன்னா லம்பா நகைகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர்கள் போனதே தவிர மத காழ்ப்புணர்ச்சியிலெல்லாம் போனாங்கன்னெலாம் எடுத்துக்க முடியாது. சோமநாதபுரம் கோயிலை வந்து கஜினி முகமது இடித்தார்னா அது இடிக்கலை. அது என்ன பண்ணாங்கன்னா, பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க எங்கள் கோயிலை ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 50 லட்சம் பொற்காசுகள் தர்றோம் அப்படின்னு கஜினி முகமதுக்கு தூது அனுப்புகிறாங்க. அப்போ அதை கேள்விப்பட்ட உடனே கஜினி முகமது யோசிக்கிறான், இந்த பூசாரி கூட்டமே 50 லட்சம் பொண்ணு தர முடியும்னா அப்போ அந்த கோயிலுக்குள்ள எவ்வளோ வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? திருடனுக்கு வழிகாட்டுறது அப்படிம்பாங்க. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து மொட்டை மாடிக்கு வந்து படி வழியாக போகாமல் வேற எதாவது வழியாவது ஏரியெல்லாம் சின்ன பசங்க போவாங்க, பிடிச்சி திட்டுவாங்க. பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லி திட்டுவாங்க? கீழே விழுந்து கையை உடச்சிக்கு போறேன்றது சொல்லி திட்ட மாட்டாங்க, திருடனுக்கு வழிகாட்டாதராம்பாங்க. சைடில் செவத்தை பிடிச்சி ஒரு சின்ன பையன் ஒரு மொட்டை மாடிக்கு ஏறி போனான்னா திட்டுறதே இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டுவாங்க, திருடனுக்கு வழிகாட்டாதரா. இப்படி ஏறலான்றத ஒரு தூரத்துலேருந்து ஒரு திருடன் பார்த்தோன்னா ஓ இப்படி ஏறி உள்ளே வரலாமா அப்படின்னு. அப்போ சும்மா இருந்த கஜினி முகமதை கூப்பிட்டு சும்மா ஒரு ஓலை அமைச்சிருக்கலாம், ஐயா நாங்கள்லாம் பாவங்க, ஐயா எங்களுக்கு கும்புற இடம், எங்கள் மக்களின் நம்பிக்கை, இது ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி வெறுமன செய்தி அமைச்சிருந்தான்னு வச்சுங்க, சரி ஒழிஞ்சு போட்டு அவன் போயிருப்பான். சும்மா இருக்கிறவன்ட்டு 50 லட்சம் பொண்ணு பொற்காசுகள் தர எங்கள் கோயிலை ஒன்றும் பண்ணாதுன்னா அப்போ அவனுக்கு ஐடியா, ஓஹோ 50 லட்சம் பூசாரி கையில் இருக்குன்னா உள்ளே எவ்வளோடா இருக்கும்,
திறந்து தான் பாத்துருவோமே அப்படின்னு நேரா உள்ள வந்துட்டான். வந்தா இவங்க வேற ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மிதக்கிற லிங்கம் அது எப்படி மிதக்கும்? இல்ல இது சாமியோட சக்தி, அந்த சக்தி என்னன்னு பாத்துருவோம், எல்லாம் ஒவ்வொரு கல்லா பிரி அப்படின்ட்டான். கரெக்டா ஒரு கல்லை உருவும் போது இறங்கிருச்சு. என்னன்னு பார்த்தா நடுவில் இரும்புல வச்சுட்டு எல்லா இடத்துலையும் காந்தம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படியே மிதக்குது. கண்டுபிடிச்சி போகடா மேட்ரு அப்படின்ற மாதிரி அது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சும்மா இருக்கிற நோண்டி தான் அவன் சரி என்னன்னு நானும் நோண்டி பார்த்துட்றவான்னு நோண்டி தான் சோமநாதபுரம் கோயில் தகர்க்கப்பட்டதே தவிர மற்றபடி பாபரோ சரி, ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் வர, திப்பு சுல்தான் வர யாரும் எந்த கோயிலும் இடிச்சதெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இடிக்கிறது ஒரு பக்கம், நம்ம அந்த விஷயத்துக்குள்ளோட போல. ராமர் கோயில் திறந்தது அப்படிங்கிறது ஒரு ஹிந்து பெருமிதம், ஹிந்து ப்ரைடுன்னு சொல்றாங்க. அது போல இது போல அபுதாபியில ஒரு இந்து கோயில் திறந்து இருக்கிறது அப்படின்றது இப்போ நாடு முழுக்க செய்திகளாக இருக்குது. சோசியல் மீடியாவில் அதை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு ஹிந்துவாக அவங்களுக்கு வந்து ஒரு பெருமித உணர்வு வருது. சுவாமி நாராயணன் கோவில் அங்கே அபுதாபியில் வந்து திறந்தாச்சு, எல்லாரும் வழிபட போகலாம். இது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் முன்னாடி கோயிலே கிடையாது, இப்போ ஒரு கோயில் இருக்குது. இந்துக்கள் ஒன்று சேர, ஒன்று கூட சந்திக்க ஒரு இடம் கிடைச்சிருக்குது. சந்தோஷமான விஷயம் தானே? சாதி மதம்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேரலாம். இல்லை, நான் கேட்குறேன், அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் யாருங்க? இந்தியாவில இருந்து வேலைக்கு போனவங்க, தொழிலதிபராங்க. அவங்கெல்லாம் போய் அபுதாபியில் தொழிலதிபராக இருக்காங்களா? எல்லாம் கூலி வேலைக்கு போயிருக்காங்க. கூலி வேலைக்கு போயிட்டு உனக்கு இன்னும் அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இல்ல, அங்கேயும் வணிகர்கள் இருக்க தானே செய்யறாங்க. என்ன வணிகர்கள் இருக்காங்க? எல்லா வணிகமும் அவர்கள் நாட்டு வணிகம். அது அந்த யுஏஇ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யுஏஇல வந்து யுஏஇல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் கூட போய் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் அந்த நாட்டு குடிமகன் ஒருவர் அந்த நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கணும். அதுவும் 60% பங்குதாரராக இருக்கணும். மொத்த காசையுமே நீங்க போட்டா கூட இன்னொருத்தர் அந்த ஊருக்காரரை நீங்க பார்ட்னரா சேர்த்தாதான் நீங்க அங்க பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். பெரும்பான்மையானவர்கள் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய நடுத்தர மக்கள், நடுத்தரத்துக்கு அடுத்த தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இதுல என்ன இந்து பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ என்ன படையெடுத்து போய் அபுதாபியை ஜெயிச்சு கைப்பற்றி அந்த இடத்துல இந்த பார் நாங்க இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு கேட்டீங்களா? ஒரு அந்நிய தேசத்துல ஏங்க பிச்சை எடுத்த மாதிரி அவன் தானம் கொடுத்த நிலத்துல போய் கோயிலை கட்டிவிட்டு அந்த கோயிலை கட்டுற காசும் அவன் தான் கொடுத்தான். அவங்களுக்கு இடமும் அவன் தான் கொடுத்துருக்கிறான், காசும் அவன் தான் கொடுத்துருக்கிறான். இதுல எனக்கு பெருமைன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பிச்சை எடுக்கிறத பேர் பெருமையா? பிச்சை எடுத்து அவன் பார்த்து என்ன சொல்றான், சரி போனா போதுடா வச்சுக்கிங்க அப்படின்னு அவன் ஒரு பெருந்தன்மையா கொடுக்குறான் இடத்த. அப்புறம் கோயில் கட்டுமா, சரி அதுக்கும் கொஞ்சம் காசு தர வச்சுக்கோ கட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது அவனோட பெருந்தன்மையை காட்டுதுன்றத வந்து அது எப்படி உங்களுடைய வெற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன படையெடுத்து போய் ஜெயிச்சிங்க அப்படி கூட இருக்கட்டும். இல்ல இப்ப எப்படி இருக்குன்னா இவர்கள் சொல்றது அகண்ட பாரதம் வந்துருச்சு, நாங்க வந்து அப்படியே அபுதாபி வரை இனிமே இந்தியாவோட எல்லைக்குள்ள வந்துடும். அடா லூசுங்களா, அபுதாபிலாம் வேணாம். பாகிஸ்தான், நீங்க சொல்ற ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் இந்தியா கூட சேர்த்துட்டீங்கனாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரின் பாப்புலேஷன் வந்து 65% ஆயிடும். அவங்க தான் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்து ராஷ்டிரம்னு சொல்லிட்டு இருப்பீங்க? 65% மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு எப்படி இந்து நாடாக இருக்க முடியும்? இவங்களோட கிளைமே வந்து முட்டாள்தனமான கிளைம்ன்றது புரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வேலைக்கு போனவங்க தான் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா குஜராத் பனியாஸ் நிறைய பேரு இங்கேயே சுவாமிநாராயண் கோயில் குஜராத்ல இருக்குது. அதன் பாப்ஸ்ங்கிற அமைப்பு தான், அவங்க தான் வந்து அங்க போய் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ வணிகர்கள், இந்திய வணிகர்களோட அங்குள்ள வணிகர்கள் இணைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. வணிகம்ன்றது டோட்டலா வேறங்க, வணிகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. குஜராத்ல இருக்குன்னு சொன்னீங்களே சுவாமி, கலாச்சார இணைப்பு உருவாங்க. அது எவ்வளவு நல்ல கலாச்சாரத்துல காவலர்கள் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுவாமிநாராயண் குரூப் இருக்கு. நாங்கெல்லாம் இந்துக்களே இல்லைன்னு சொன்னவங்க. இந்துக்கள் தானங்க அவங்கதான் சொன்னது. அப்ப அந்த 1947 பாத்தீங்கன்னா மூல்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து தலித், அவர் தலித் பிரிவை சேர்ந்தவர், மகா குஜராத் தலித் சபையை சேர்ந்தவர். அவர் வந்து நான் அந்த கோயிலுக்கு போறேன், ஏன்னா தலித்துகள் கோயில் நுழைவதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்தாச்சு 1947. அதனால நாங்கள் அந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அறிவிச்சா உடனே இவனுக்கு போய் கோர்ட்ல கேச போட்டாங்க. என்னன்னு, நாங்கள் சுவாமி நாராயண் அப்படின்னு நாங்கள் ஒரு தனி மதம், இந்து மதமே கிடையாது, நாங்க உங்க சட்டம் வந்து இந்து மத கோயிலுக்கு தான் செல்லுமே தவிர இது எங்க கோயில் வந்து இந்து கோயிலே கிடையாது. எவ்வளவு ஃப்ராடு பயலுகன்னு பாருங்க. இவனுக்கு விட்டா வேணும்னா நான் இந்துமாங்க, இல்லைன்னா இப்ப நம்ம இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, தில்லை அந்தனர்கள்லாம் அவங்க வந்து பார்ப்பனர்னு சொல்லக்கூடாது, தில்லை அந்தனர் தானே சொல்லிப்பாங்க, தில்லை வாழ் அந்தனர். ஆமா, அவங்க வந்து பின்னாடி குடிமை வச்சிருப்பாங்க, நான் இங்கே குடிமை வச்சிருப்போம், அதனால நாங்க வேற அவங்க வேற. அது என்ன குடுமி எங்க வேணா வச்சுக்கடா, குடுமி தானே, இதுல என்ன எங்க வச்சுக்கிட்டு கேட்டா என்ன சொன்னாங்க, இது இந்து கோயிலே கிடையாது, நாங்க இந்துக்களே கிடையாது. சரி, அந்த முல்தாஸ் பிரதார்ஸ்
கோயிலுக்குள்ள போனாரா இல்லையா? போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்தது. கேஸ் போட்டாங்க, இவங்க போட்டு நாங்க இந்துக்கள் இல்ல, எங்க கோயில் இந்து மத கோயில் இல்ல, தலித்துகள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்து கோயில் இல்லன்ட்டா அப்படின்னு சொல்லி கேஸ், நாங்க இந்துவே இல்லன்ட்டா, நாங்களே இந்து இல்ல அப்படின்ட்டாங்க. புது தகவலா இருக்குது. அடுத்தால இவரு இந்த மூல்தாஸ் என்ன பண்ணாரு, தானாகவே அந்த வழக்குல போய் பிரதிவாதியாக தன்னை இணைத்து கொண்டு வாதாடி கடைசியில் அதை கோர்ட்ல சொல்லிட்டாங்க, வாங்கடா லூசு பசங்களா, உங்களுக்கு வசதிக்கு வேணும்னா நாங்கள் இந்தும்பிங்க, இல்லைன்னா சந்தும்பிங்க, அதெல்லாம் கிடையாது, அது இந்து கோயில் தான், அவங்கெல்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனாங்கன்றதெல்லாம் வரலாறு. இந்த குரூப் தான் இப்போ போய் அங்கே அபுதாபியில் கோயில் கட்டுறேன்னு இருக்காங்க. இந்த இடமும் இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கின இடமும் கிடையாது. அபுதாபி இளவரசர் பார்த்து தானமாக கொடுத்த இடம், அதை வாங்கி இந்த அமைப்புக்கு வச்சுக்கிட்டு மறுபடியும் அவரு அந்த இளவரசர் காலில் விழுந்து கையில் விழுந்து காலை கழுவி தாஜா பண்ணி கொஞ்சம் காசும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கோயிலை கட்டிவிட்டு, இது என்னன்னு தெரியல எனக்கு. ஒன்று கேட்குறேன், அது என்ன கரெக்டா எலெக்ஷன் வரும்போது தான் நீங்க கோயில் கட்டுவீங்களா? தேர்தலில் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல, அந்த பலன்களை ஏன் விட்டு கொடுக்கணும்? கிளிக்கும். அதாவது சொல்லுவாங்களே, நீரோ மன்னர் வந்து ரோம் தீப்பிடிச்சி எறியும் போது ரோம் மன்னருக்கு நீரோ வந்து பிடில் வாசிட்டு இருந்தான்ற மாதிரி அங்க விவசாயிகள் கிடந்து சாவுறான். அந்த எம்எஸ்பியை குடுறான்னு எது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதை வந்து நம்ம இங்கே வந்து 1970 தமிழ்நாட்டில் பண்ணிட்டோம். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று உருவாக்கி மினிமமாக இந்த ப்ரைஸில் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கங்க, பதுக்கல் வியாபாரிகள் உள்ள வருவாங்க, வந்து ஒரு 10 கிராமம் இருக்குன்னா அதை சுற்றி அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுற அளவுக்கு பணம் வச்சிருக்கிற பணக்காரன் பார்த்தா ஒரு 4 பேர் தான் இருப்பான். அவன் 4 பேரும் சேர்ந்து என்ன சொல்லுவான், அடிமாட் ரேட்டு கேட்பாங்க, கொடுத்தா கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோன்னு. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை கொண்டு அந்த நெல்லை கொண்டு போய் சேமித்து வைப்பதற்கு கூட அவங்கள்ட்ட இடம் இருக்காது. அப்போ அவன் அடிமாட் ரேட்டு கேட்பான், வேற வழி இல்லை, கொடுத்துதான் ஆகணுன்ற கட்டாயம் வரும். இல்லை, இப்போ எனக்கு இதில் சின்ன டவுட்டு. இப்போ பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால் இந்தியா கூட்டணி தூண்டி விட்டு இந்த போராட்டம் நடக்குது, நாங்க விவசாயிகளுக்கு எந்த கெடுதலும் செய்யல. போன முறையே அவர் சொன்னாரு, இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சட்டத்தின் பலன்களை புரிய வைக்க தவறிவிட்டோம், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன், உண்மையிலே தற்காலிகமாக நான் 2 வருஷம் தள்ளி வைக்கிறேன். உண்மையிலே தவறி விட்டார்கள். ஏன்னா அதானி வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் செலவு பண்ணி குடவுன்லாம் கட்டி வச்சிட்டாரு. தேவையில்லாம நீங்க போட்டு இப்ப கடைசியில் அந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டியதாயிடுச்சு. அதானி கட்டி வச்சு அவ்வளோ குடவுன் வேஸ்டா போகுது இல்லைங்க. அந்த சட்டத்தை திருப்பி வாங்காம இருந்தா விவசாயிகள்ட்ட இருந்து அடிமாட் ரேட்டுக்கு அதானி மொத்தமா வாங்கி அங்க குமிச்சு வச்சிருப்பாரு. அப்புறமா எப்போ மார்க்கெட் பிரைஸ் ஏறுதுன்றத நேரத்தை பார்த்து அவர் வெளியே அனுப்பி கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு. இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்கும்போது அந்த நன்மைகளை புரிய வைக்க தவறிவிட்டார்கள் மோடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்தியா கூட்டணி இது ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்றேன். இந்தியா கூட்டணி இதை இன்னும் கையில எடுக்காம இருக்காங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஏங்க, நம்ம ஸ்டாலின் அவர்களே சொன்னது என்னது, எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு தான் கேட்டாரு. அதே போலவே தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனையை ஊதி பெருசா ஆக்கணும். இந்தியா கூட்டணி தவறுகிறது, இந்த தருணத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம தோழர் நாதன் கூட சொல்லிட்டு இருந்தாரு, கர்நாடகாவில் மட்டும் பிஜேபி கட்சிக்காரன் மேல இத்தனை பாலியல் ஸ்கேண்டல்ஸ் இருக்கு. கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் வந்து இதை பெரும் அளவில் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை சேர்க்கணும் அப்படின்னு. இதையே தான் நானும் சொல்றேன். இந்த பிரச்சனையை விவசாயிகளின் பிரச்சனை, எங்க விவசாயிகள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபி அரசாங்கம் என்ன செய்யுது, ஹரியானால இருந்தும் பஞ்சாப்ல இருந்தும் வர்ற வழி பூரா இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்குக்கும் வாய் வழியாக உத்தரவு போகுது, டிராக்டர் வந்தா டீசல் போடாத, எப்படி டிராக்டர் இருந்தா டீசல் போடாது அப்படின்னு வாய் வழியாக உத்தரவு மிரட்டல் போகுது, போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவன் டிராக்டர் இல்லாமல் சாவட்டும்னு. அவன் வாழ்வாதார பிரச்சனைங்க. ஹரியானாவையும் பஞ்சாபையும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 90% மக்களுக்கான தொழில்ன்றது விவசாயம் தான். இந்த ஹரியானா பஞ்சாபை பொறுத்தவரை 2 தொழில் தாங்க பெரும்பான்மையானவர்கள். ஒன்று இராணுவத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா விவசாயியா இருப்பாங்க. இது 2 தாண்டி அவங்களுக்கு வேற தொழிலே கிடையாது பெரிய அளவில். அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த தொழிலை அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் கைய வைக்கிறீங்க. அதுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறத வந்து ஏன் உங்களுக்கு எதை தடுக்குது? அப்ப அவர்கள் வந்து சந்தையில கடந்து இந்த பதுக்கல் பேர்வழிகள் மூலமாக கஷ்டத்துக்கு ஆளாகட்டும், நஷ்டப்படட்டும் அப்படின்னு தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் நினைக்கிறதே தவிர அவங்க நஷ்டப்படட்டும்னு சொல்லலையே. நீங்க கார்பரேட்டுகளோட நல்லுறவு வைத்துக் கொள்ளுங்க. எப்படிங்க கார்பரேட் கூட நல்லுறவு நீங்க வச்சுக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எடுத்து விவசாயத்தை கார்பரேட் மயமாக்குனாதான் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. இங்க ஆவின் ஒரு பால் நிறுவனம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த தனியார் பால் நிறுவனங்கள் பூரா சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பாங்க. ரேட் அவன் சொல்லுவான்,
ஒரு லிட்டர் 10 ரூபாய்க்கு எடுப்பேன், இல்லைன்னா அதுக்கு மேலேன்னா நீ ஏன் வச்சுக்கோ பாலை அப்படிமா. ஒரு விவசாயி வீட்டில் வளர்க்குற மாடை வச்சுக்கிட்டு அவனால் அந்த பணத்தை வச்சு எங்கே போய் பாலை விற்பான், யார்கிட்ட விற்பான், எப்படி காசு சம்பாதிப்பான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு பாலை வாங்கி 80 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கொண்டாந்து விற்பாங்க லிட்டரு. நடுவில் ஆவின்னு ஒன்று இருக்க போய் தான் ஆவினில் ஒரு லிட்டர் 50 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 50 ரூபாய்க்கு ஒட்டி தான் ஒரு 55, அதிகம் போனால் 60 ரூபாயை தாண்டி பால் விற்பனை ரேட்டையும் வைக்க முடியல. ஆவினோட கொள்முதல் ரேட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தாதான் அந்த விவசாயி பாலை கொண்டாந்து தருவான், இல்லைன்னா தரமாட்டான். நான் உன்ட்ட கொடுக்கறதுக்கு ஆவினில் கொடுத்துட்டு போறேன்ட்டு அவன் போயிடுவான். புரியுதுங்களா? இதை மாதிரி அரசு துறை நிறுவனங்கள் இருப்பதனால்தான் பதுக்கல் பேர்வழிகள். கார்பரேட் என்ன பண்ணுங்க, அடிமாட் ரேட்டு கேட்பான், கொடுத்தா கொடுக்காட்டி போ. புரியுதுங்களா? அப்படி போச்சுன்னா யார் பாதிக்கப்படுவா? ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சானாமா அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்ற மாதிரி இங்க விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனையோட செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் மேல இராணுவத்தையும் துணை இராணுவத்தையும் காவல்துறையையும் ஏவி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரோட்ல வர வழியிலெல்லாம் அதுன்னா அந்த முள்ளெல்லாம் போட்டு வைக்கிறாங்களா வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் மேல தூக்கி கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, ரப்பர் குண்டை வச்சு அடிக்கிறதுன்னு இவ்வளோ அராஜகத்தை பூரா இங்கே பண்ணிட்டு இருந்துட்டு நாங்கள் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்து மதத்தின் பெரிய சாதனையை பார்த்தீங்களா? எங்கள் மோடிஜி என்னவோ அபுதாபிக்கே படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வந்த ரேஞ்சுக்கு இங்கே கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த போராட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்தது தான். 6 மாதம் உட்காந்து பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்படி இருந்துமே நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் ஜெயித்தோம், ராஜஸ்தானில் ஜெயித்தோம், குஜராத்தில் ஜெயித்தோம், உத்தரப்பிரதேசத்துலையும் ஜெயிச்சிட்டோம். அதனால் இது எங்களுக்கு தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் ராமர் கோயில் ப்ரைடு எங்களுக்கு வெற்றியை தரும். நாங்கள் வந்து ஊபியில் 80க்கு 75 சீட்டு ஜெயிப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டு கூட்டணி கட்சியோட சேர்ந்து தனியாக 370 ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற இவிஎம் வச்சுட்டு 534 தொகுதியில் இல்லை இவிஎம் கதைகளை இன்னும் நம்புறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அதுக்கு வந்து பல பேர் டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காமிச்சாங்க எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு. முரட்டு பணபலமும் இவிஎம் பலத்தையும் வைத்துக்கொண்டு 534 தொகுதிக்கு என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் வந்து 585 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ராவே ஜெயிச்சிருவாங்க. ஆமா ஆமா, பக்கத்துல பாகிஸ்தான்ல உள்ள தொகுதி அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருவாங்க. பாகிஸ்தான்ல கூட அந்த எலெக்ஷன் பாத்தீங்களா காமெடியா? வாக்காளர் சீட்ல யார் பேர்லாம் இருக்குன்னா மெஸ்ஸி, யாரு ஃபுட்பால் பிளேயர் பேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு கையில பல்கா வாக்கு சீட்டை வச்சுட்டு குத்தி 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 உள்ள போடுறாருங்க. அது மாதிரி போட்டு நம்ம மோடிஜி விட்டா கொஞ்சம் சீட்டு, பங்களாதேஷ்ல கொஞ்சம் சீட்டு, பாகிஸ்தான்ல எல்லாம் கொஞ்சம் சீட்டெல்லாம் கூட ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இவிஎம் இருக்குல்ல, அவங்க அது கனவே அதனை அகண்ட பாரதம், பங்களாதேஷ்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், பாகிஸ்தான்ல ஜெயிக்கணும். அதனாலதான் சொன்னேன் 534 தொகுதிக்கு எப்படியும் 585 தொகுதி கூட ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க இவங்களோட அராஜகத்தையும் பாசிசத்தையும் வைத்துக்கொண்டு. இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. அவன் ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து எதை சொல்றான்னா 24 தேர்தலை தான் சொல்லிட்டு இருக்கான். தப்பி தவறி ஓட்டு கேட்டு போட்டிங்கன்னா அதுதான் ஒரே தேர்தல். அதுக்கப்புறம் வாக்கே போட முடியாது, தேர்தலும் வராது, ஒன்றும் வராது. மொத்தமாக ஈடியை வச்சு எல்லா கட்சியும் அடுத்த 5 வருஷத்துல காலி பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எலெக்ஷன் வைக்க மாட்டாங்கன்னு இல்லை, எலெக்ஷன் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதிர்கட்சிகளே இருக்க மாட்டாங்களே, எதிர்கட்சி இருந்தாதுன்னு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, திமுக மேலே டாப்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்டாலின், கனிமொழி, ராசா, திருச்சி சிவா, உதயநிதி, எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு 50 பேர். அந்த 50 பேர் மேலேயும் இடி கேஸை தூக்கி போட்டு உள்ள வச்சா முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். திமுக வேற யாருக்கும் தெரியாது. திமுக முடிஞ்சது. ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாரும் தூக்கி உள்ள அதிமுகவும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 50 பேரை ஈடியை வச்சு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. 24 எலெக்ஷன்ல மோடி ஜெயிச்சாருன்னா இதுதான் நடக்கும். கிருஷ்ணவேல கூட முடிஞ்சா ஈடியில் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சரியா? யார் எதிர்த்து பேசினாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. முக்கியமா நம்ம தோழர் மருதையை நம்ம தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவர் தான் ரொம்ப பேசுறாரு நம்மளை விட. 24 முதற்கொண்டு 28க்குள்ள சுத்தமா இந்தியாவை சுத்தம் பண்ணிடுவாங்க. பண்ணி பிஜேபி அவ்வளவுதான், வேற யாராவது போட்டிடுனா சுயேட்சையா போட்டிடலாம் அப்படின்ற அளவுக்கு மீதி எல்லா கட்சிகளையும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடத்த வேண்டாம் நீங்க. அதுதான் ஒரே தேர்தல். 24க்கு அப்புறம் எலெக்ஷனே வராது மோடி ஜெயிச்சா. ஏன்னா எலெக்ஷன்ல போட்டி போட கட்சி இருக்காது. ஓகே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆனா பிஜேபிக்காரங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அபுதாபியில் கோயில் திறந்துருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க.
உங்களுடைய கருத்து வெற்றி பெறுகிறதா அல்லது மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரியும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.